ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாருமே அரசு பொதுத் தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்வுகள் நெருங்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தமிழ் பாடத்துல 5 மதிப்பெண் 8 மதிப்பெண் கேள்வி, கேள்வித்தாள்ல எந்த மாதிரி கேட்பாங்க, என்ன பேட்டர்ன்ல கேட்பாங்க, எந்த மாதிரி நாம எழுதுனா நாம தமிழ்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல உங்களுக்கு அந்த வினாத்தாளினுடைய அந்த வடிவம் தெரியணும். அதாவது அந்த போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னுடைய அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால தமிழ் பாடத்துல நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா பகுதி 4, இந்த பகுதி 4ல தான் 5 மதிப்பெண் கேள்வி கேட்டிருப்பாங்க. மொத்தமா 5 கேள்விகள் கொடுத்திருப்பாங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளி அப்படின்னு கேட்பாங்க. சாய்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, 2, 5 அந்த 3 கேள்விகளுக்கு மட்டும்தான் சாய்ஸ் இருக்கும். நடுவுல இருக்க 3, 4 இந்த 2 கேள்வியுமே கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இதுல 1வது கேள்வியில இருந்து 5வது கேள்வி வரைக்கும் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஃபார்மேட்ல தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த டைம்லயும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. இதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள் மற்றும் திருக்குறள். செய்யுள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறமா அல்லது கொடுத்து திருக்குறள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்ததா 2வது கடிதம். கடிதம்ல உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கடிதம் இருக்கும். ஒன்னு உறவினருக்கு கடிதம், இன்னொன்னு அலுவலக கடிதம். உறவினருக்கு கடிதம்ல இந்த வருஷம் உங்களுடைய பாடப்புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 வகையான கடிதங்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, மாநில அளவில் கலையரசன் பட்டம் பெற்ற உங்களுடைய தோழனை வாழ்த்தி ஒரு மடல் எழுதணும். 2வதா, பள்ளிக்கடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் சேர்த்ததற்கு பாராட்டு பெற்றதை உங்களுடைய உறவினருக்கு தெரிவிச்சு நீங்க ஒரு கடிதம் எழுதணும். 3வது பாத்தீங்க அப்படின்னா மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் அப்படிங்கிற கட்டுரை போட்டியில வெற்றி பெற்று பரிசு பெற்ற உங்களுடைய தோழனை வாழ்த்தி ஒரு கடிதம் எழுதணும். இந்த 3 கடிதங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா அலுவலக கடிதம். அலுவலக கடிதம்ல இந்த வருடம் உங்களுக்கு 3 வகையான கடிதம் கொடுத்திருக்காங்க. முதல் கடிதம் பாத்தீங்க அப்படின்னா நூலக வசதி வேண்டி பொதுத்துறை ஆணையருக்கு கடிதம் எழுதுறது. 2வது பாத்தீங்க அப்படின்னா உணவு விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டது குறித்து புகார் கடிதம் எழுதணும் உணவு பாதுகாப்பு ஆணையத்துக்கு. 3வதா, நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய கட்டுரையை வெளியிட வேண்டி அந்த நாளிதழினுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதணும். இந்த 3 கடிதம் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 3 கடிதங்கள் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில கடிதங்கள் பொதுத் தேர்வுல நீங்களே சொந்தமா எழுதுற மாதிரி கேட்பாங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, தெருவிளக்கு பழுதடைஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா சாலை வசதி வேண்டி. இன்னும் ஒரு சில கடிதங்கள் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பல்பொருள் அங்காடி, அதாவது சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் அவங்க போட்டிருக்க அந்த எக்ஸ்பைரி டேட்ல இருந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கடிதங்கள் எழுத வேண்டியிருக்கும். அதிகமா புகார் கடிதம் தான் இது வரைக்கும் நிறைய கேட்டிருக்காங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. 4வது படிவம் நிரப்புதல். இந்த 3, 4 இந்த 2ம் தான் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஏன்னா கம்பல்சரியா இதுக்கு சாய்ஸ் கிடையாது. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக உங்களுக்கு 7 பாடத்திலையுமே பின்னாடி ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. அந்த படத்தை வச்சு நீங்க கவிதை நடையில எழுத வேண்டியிருக்கும். 4வது பாத்தீங்க அப்படின்னா படிவம் நிரப்புதல். இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் மட்டும்தான் படிவம் நிரப்புதல் இருக்கு. விளையாட்டு ஆணையம், தன் விவரப்பட்டியல், நூலக உறுப்பினர் படிவம், மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம் அப்படின்னு ஒரு 4 டைப் ஆஃப் படிவம் இருக்கு. அடுத்ததா 5வது கேள்வி, அதாவது கேள்வித்தாள்ல 42வது கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா பொதுவான கேள்விகள் அல்லது மொழிபெயர்ப்பு. இந்த பொதுவான கேள்விகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க ஓனா எழுதுற மாதிரி இருக்கும், சொந்தமா எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்ல அதுக்கப்புறமா காமனா அவங்க கேட்டிருக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல் கேள்வி இன் சொற்களை பேசுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதாவது இனிய சொற்களை பேசுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னா பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் பற்றி ஒரு பட்டியல் கேட்டிருக்காங்க. 4வதா பாத்தீங்க அப்படின்னா காடுகள் அழிப்பு அந்த மாதிரி கேட்பாங்க. இல்ல காடுகள் பாதுகாப்பு பத்தின உங்களுடைய அந்த கருத்துக்களை கேட்பாங்க. அல்லது கொடுத்துதான் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க இங்கிலீஷ்ல. அந்த பேராகிராஃபை நீங்க தமிழாக்கம் செய்ய அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7 இயல்லையுமே கேள்வி பதில்களுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க. மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு அந்த பகுதியில 7 பாடத்துக்கு பின்னாடியுமே மொழிபெயர்ப்புக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. அதுல எது கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. அதனால எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. நீங்க மொழிபெயர்ப்பு அட்டன் பண்றதை விட இந்த பொதுவான கேள்விகள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்குகள் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பார்த்த அந்த 5 மாடல் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு 5 மதிப்பெண்ல. என்ன அப்படின்னா இலக்கிய நயம் பாராட்டுதல் அல்லது பா நயம் பாராட்டுதல் அல்லது பாடலை படித்து நயம் பாராட்டுக, இப்படி என்ன மாதிரி வேணாலும் கேட்கலாம். இது உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. பா நயம் பாராட்டுதல் அதுல என்னென்ன எழுதணும் அப்படின்னா அந்த பாடலினுடைய மைய கருத்தை எழுதி பொருள் நயம், சொல் நயம், தொடை நயம், அணி நயம், சந்த நயம், இப்படி பல நயங்களை நீங்க பாராட்டி எழுத வேண்டியிருக்கும். மேல சொன்ன அந்த 5 மாடல் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இந்த ஒரு மாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 5 மதிப்பெண்கள்ல என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நாம தெளிவா பார்த்திருக்கோம்.
அடுத்ததா பகுதி 5ல 8 மதிப்பெண் கேள்விகள் கேட்பாங்க. 3 கேட்பாங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளி அப்படின்னு கேட்பாங்க. இதுல முதல் கேள்வி கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னா, உரைநடையில இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் கேட்பாங்க. அதையும் நாம கட்டுரை வடிவில தான் எழுத வேண்டியிருக்கும். அடுத்ததா 2வது கேள்வி உங்களுடைய துணை பாடத்துல இருந்து கேட்பாங்க. அதாவது கதை இருக்கும். அதுல ஏதாவது 2 கதை குடுத்து, அதுல ஏதாவது 1 எழுத சொல்லுவாங்க. 3வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, இதுல ரொம்பவே முக்கியமானது, பொது தலைப்புல உங்களுக்கு கட்டுரை கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய சாய்ஸ்ல கவிதை நூலினுடைய மதிப்புரை, அந்த நூலினுடைய சிறப்புகள் பத்தி எழுத சொல்லுவாங்க. இதுவும் சாய்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மார்க்குக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. 8 மார்க்குக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால கண்டிப்பா தமிழ் எக்ஸாம்ல நெறைய மார்க் எடுக்க முடியும்.